ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லவ் பியாண்ட் த கிரேவோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல துவான்ஷு சிமியோட அதே வீடு மாதிரியே ஒரு வீடு ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு, சிமி நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு மறுபடியும் அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தான். அத்தோட தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல சிமி கொஞ்சமா ஷாக் ஆயிடுறா. துவான்ஷு பாக்குறான், சிமி எனக்கு உன் கூட இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல, நீ என்ன ஆசை வேணா கேளு, நான் நிறைவேற்றி வைக்கிறேன். ஆனா என்னால இதை நிறைவேற்றி வைக்க முடியாதுன்னு சிமி சொல்றா. ஆனா நான் உன்னை பயங்கரமா லவ் பண்றேனே, உன் கூட இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒருவேளை நீ ஏற்கனவே இந்த 22 கலரை இருக்குன்னு காட்டினல்ல இந்த 400 வருஷத்துல, அது பக்கத்துல 23வது கலரையா என்னோட கலரையை விட்டா கூட எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா தான் இருப்பேன். அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா அப்படின்னு துவான்ஷு கேக்குறான். சிமி கொஞ்சமா ஷாக் ஆயிடுறா. இங்க பாரு, ஏதேதோ கேட்ட, நான் உன் கல்யாணத்துக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்டா ஆத்ம உலகத்து ராணியவே கிஃப்டா கேக்குற. சரி ஓகே, நான் உனக்கு கிஃப்டா கொடுக்கறதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சிமி சொல்லிடுறா. நான் ஒத்துக்கிறேன் நீ கேட்டதுக்குன்னு. துவான்ஷு வேகமா அவளை கட்டி பிடிச்சிட்டு, சிமி என்கிட்ட அந்த மட்டும் இல்ல, இன்னொரு ஃபிளவர் கூட, பிளஸ்ட் ஃபிளவர் இருக்கு, அதை எனக்கு ஃபெங்கி தான் கொடுத்தான்னு சொல்ல, பரவாயில்லையே அவன்கிட்ட நிறைய வாங்கியிருப்ப போல அப்படின்னு சிமி கேக்குறா. நான் உனக்கு கட்டி பிடிச்சிருக்குது உனக்கு தெரியணும்னு ஆசைப்படுறேன், அதனால உனக்கு தொடுற சென்ஸையும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல, சிமி ஓகேன்னு சொல்லிடுறா. துவான்ஷு அவனோட தொடுற சென்ஸையும் சிமிக்கு கொடுத்துடுறான். சிமி கொஞ்சமா ஷாக் ஆயிடுறா. துவான்ஷு அவளுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம 2 பேரோட காதல் கதை இன்னையில இருந்து ஆரம்பிக்குது சிமி உனக்காக, ஆனா எனக்கு இந்த காதல் கதை எப்பவோ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு துவான்ஷு சொல்ல ஆரம்பிக்கிறான். இது ஒரு கனவு மாதிரி இருக்கு, ஆனா இந்த மாதிரி அழகான கனவு எனக்கு இதுவரைய வந்ததே இல்லைன்னு சொல்லிட்டு சிமிக்கு துவான்ஷு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அடுத்து துவான்ஷு மறுபடியும் வீட்டுக்கு வரான். அவங்க அப்பா பலார்னு ஒரு அறை விட்டுறாரு. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க, எல்லாரும் முன்னாடியும் சத்தியம் பண்ணி இது எனக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைச்சேன், ஆனா வந்துருச்சு. சரி பரவாயில்ல, இப்போ உனக்கு மறுபடியும் பொறுப்பெல்லாம் கைக்கு கிடைக்குது, அதனால நீ என்ன பண்ற, கொஞ்சமா பாத்துட்டே இரு, ராஜா எப்படியும் உனக்கு ஒரு பெரிய கிஃப்டா கொடுப்பாரு, அது ஒண்ணு மட்டும் தான் இப்ப நம்மளால பண்ண முடியும், அதுக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, சரிப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு துவான்ஷு மறுபடியும் சிமிய பாக்குறதுக்கு வரான். சிமி புதுசா எல்லா பொருளோட கலரையும் பாக்குறாங்கிறதால எல்லாத்தையும் வரைஞ்சிட்டு இருக்கா. ஆரஞ்சு பழத்தை வரைஞ்சிட்டு இருக்கா. இந்த கலருக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு துவான்ஷு யோகமா ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கா, இந்த கலர் பேரா ஆரஞ்சுன்னு அவன் சொல்ல, ஆரஞ்சா, ஆரஞ்சு பழத்தோட கலர் ஆரஞ்சா, இந்த கிரேப் ஃப்ரூட்டோட கலர் கிரேப்பான்னு சொல்லிட்டு கேக்குறா. அந்த கலர் பேரு பர்பிள், அதுல கொஞ்சமா வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு துவான்ஷு எதுக்காக எல்லாத்தையும் பார்த்து வரைஞ்சிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். நீ என்ன விட்டு போயிட்ட, எனக்கு போர் அடிக்குதுல, அதான் வரைகிற அப்படின்னு சிமி சொல்லிட்டு அவன் கண்ணத்தை பாக்குறா. உன் கண்ணும் செவந்திருக்கு, என்னாச்சு, யார் என்ன பண்ணா அப்படின்னு கேட்க, எங்க அப்பா அடிச்சிட்டாரு, கவலைப்படாத, என்கிட்டதான் சென்ஸ் இல்லையே, அதனால எனக்கு வலிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம அப்பா பண்ணதுல தப்பே கிடையாது, அவருக்கும் கடுப்பு இருக்கும்ல, அவருக்கும் சில பொறுப்புகள்லாம் இருக்கு, அதனால நான் என்னைக்குமே என் அப்பா என்ன பாத்துக்காம சின்ன வயசுல விட்டுட்டாருனோ இல்ல இப்ப அப்பா என் மேல கோவப்படுறாருனோ கவலைப்பட்டதே இல்ல, நீயும் அதை பத்தி பெருசா யோசிக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சிமிய பாக்குறான். இப்பெல்லாம் எதுவுமே என்ன அப்செட் பண்றதே இல்ல, ஏன் சொல்லு, நான் யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருந்ததே இல்ல, எனக்கு என்ன வேணுமோ அதை நானே பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு துவான்ஷு சொல்ல, சிமி பாத்துட்டு இருக்கா. நான்லாம் பொதுவா யாருக்குமே ப்ராமிஸ் கொடுக்க மாட்டேன், ஆனா ப்ராமிஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா எப்பவுமே இதை காப்பாத்துவேன், நீ இனிமே என்ன நம்பலாம், நானும் உன் ஃபேமிலி தானே, அப்பப்போ சில பொறுப்புகள் எல்லாம் என்கிட்டயும் கொடுத்துட்டு நீ நிம்மதியா இருன்னு சொல்ல, அப்படியா நிஜமாவா நம்பலாமா அப்படின்னு கேட்டு துவான்ஷு ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். இங்க ரொம்ப நாளுக்கு அப்புறமா லூடாவை காட்டுறாங்க. லூடா அவங்களோட குருநாதர் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான், குருநாதர் அடுத்து உங்களுக்கு பதிலா உங்க இடத்துக்கு நான் வரணும்னு ஆசைப்பட்டு என் அப்பா சில தப்பான வேலைகள் எல்லாம் பண்ணிட்டாரு, அவரை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, லூடாவோட அப்பாவை கூட்டு வராங்க. மாஸ்டர் என்ன பண்றீங்க, என் அப்பாவை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு லூடா கெஞ்சிட்டு இருக்கான். போயும் ஒரு கெட்ட ஆத்மா கூட ஒரு டீலிங் ஒண்ணு போட்டுட்டு நம்மளெல்லாம் நம்ப சொல்றீங்களா, எப்படி நம்புறதுன்னு கேட்டுட்டு லூடாவோட அப்பாவை கொல்றதுக்கு அங்க மாஸ்டர் கையில வெப்பன் எடுத்துடுறாரு. உன் அப்பாவை நீயே கொன்னுட்ட அப்படின்னா உனக்கும் பதவி கிடைக்கும், ஒருவேளை நீ கொல்லலன்னா உனக்கு இப்ப இருக்கிற பதவி ஜூனியர் பிரீஸ்ட் பதவி பறி போயிடும்னு சொல்ல, அவங்க அப்பா அழுதுட்டே இருக்காரு. இங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த மாஸ்டருக்கும் அப்பாவுக்கும் நடுவுல மாட்டிட்டு லூடா கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அப்ப கையில அந்த கத்தி எடுத்துட்டு லூடாவோட அப்பா வேகமா ஓடி போயிட்டு மாஸ்டரை குத்த, மாஸ்டர் கையில இருக்கிற வெப்பனை வச்சு லூடாவோட அப்பாவை குத்திடுறாரு. 2 பக்கமும் 2 பேரும் கீழே விழுந்து உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க. லூடா அப்பா ஏன்பா இப்படி பண்ணீங்கன்னு கேட்க, நம்ம குடும்பத்தோட பெருமை இருக்கணும்னா நீ பதவிக்கு போகணும், இப்போ மாஸ்டரை கொன்னுட்டேன், நீ அந்த பதவிக்கு போயிருன்னு சொல்லிட்டு அங்கேயே இறந்து போயிடுறாரு. அப்பான்னு இவன் கத்தி அழுதுட்டு இருக்க, மாஸ்டரும் அப்பாவும் ஒரு பக்கம் இறந்து போய் கிடக்குறாங்க. அங்க யான் வந்துடுறான். என்ன லூடா, ரொம்ப அநியாயமா நடக்கிற மாதிரி தெரியுதுல, உலகம் ரொம்ப பெருசு லூடா, சின்ன ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பார்த்துட்டு அப்படி இதை கண்டுக்காம விட்டுற கூடாது, ஏன் சொல்லு, கர்மா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு எல்லாரும் ஆளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, ஆனா அவங்களுக்கு வசதிப்பட்டு வரும்போது கர்மாவெல்லாம் மறந்துட்டு கெட்டதா இருந்தாலும் பண்ணிட்டே போவாங்கன்னு சொல்ல,
என் அப்பா சாவுக்கு நீதான் காரணமா? சொல்லுன்னு லூடா கத்த ஆரம்பிக்கிறான் யானை பார்த்து. உனக்குள்ள எக்கச்சக்கமான அப்சஷன் இருக்கு லூடா, அது தெரிஞ்சுதான் அதுதான் என்ன உன்கிட்ட எடுத்துட்டு வந்திருக்கு. உனக்கு கண்டிப்பா என்னோட ஹெல்ப் வேணும். நீ ஏன்னா பெரிய ஆள் ஆகணும் பாரு, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான் யான். அங்க சில காவலர்கள் வராங்க, லூடா உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கத எட்டி பாத்துட்டு இருக்காங்க. இங்க நம்ம சிமி மறுபடியும் கோழிக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு ஜாலியா ஒரு லைஃப வாழ்ந்துட்டு இருக்கா. அங்க நம்ம துவான்ஷும் அவன் தங்கச்சியையும் சின்னவையும் கூட்டிட்டு வரான். சின்னும் ஓடி போயிட்டு சிமி அக்காவான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு, அக்கா நீங்க எத்தனை நாள் இருப்பீங்க, என் கூட தான் இருப்பீங்களா, நான் நிறைய கத்துட்டு இருக்கேன், உங்ககிட்ட காட்டணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். சிமி பாக்குறா, இந்த அக்காவா, அன்னைக்கு நான் வாசன பொருள் கடையில பார்த்தேன், அவங்க தானேன்னு கேட்க, ஆமா நானே தான் அப்படின்னு சிமி சொல்றா. எனக்கு ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னேன்ல, அது இந்த பொண்ணுதான் அப்படின்னு துவான்ஷு சொல்றான். துவான்ஷுவோட தங்கச்சி பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறா. துவான்ஷுவோட தங்கச்சியும் சின்னவும் உட்காந்துட்டு, இது எல்லாத்தையும் பிளான் பண்ணிதான் அப்ப அந்த பொண்ணை நீ ஓட விட்டுருக்க, கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ண ஏன்னா அப்படி பண்ண, அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், உன் காலை உடைக்க போறாருன்னு சொல்ல துவான்ஷு அதெல்லாம் கண்டுக்காம இருந்துட்டு இருக்கான். எனது சிமி அக்காக்கும் துவான்ஷு அக்காக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா, இந்த விஷயம் எனக்கு கூட தெரியல பாரு அப்படின்னு சின்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம துவான்ஷு சிமிய பார்த்து சொல்ல, சரி அண்ணா ஹாப்பியா இருந்தா போதும்னு சொல்லிட்டு துவான்ஷு தங்கச்சியும் ஒத்துக்கிறா. இங்க துவான்ஷுவை உள்ள உட்கார வச்சுட்டு சிமி படம் வரைஞ்சிட்டு இருக்கா. பாக்குறதுக்கு நீ எப்பவுமே அழகாதான் இருந்திருக்க, ஆனா கலர்ல பாக்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா தெரியுற, அதான் உன்னை பார்த்து நான் படம் வரையறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்ல, எங்க பெயிண்டிங் காட்டுன்னு துவான்ஷு வாங்குறான். ஏய் கலர் இன்னும் காயில, நீ பாட்டு கோட்ட வச்சிடாத. ஆமா நாளைக்கு என்ன பிளான் அப்படின்னு நம்ம சிமி கேட்டுட்டு இருக்க. ஒன்னும் பெருசா பிளான் இல்லையே அப்படின்னு துவான்ஷு சொல்றான். துவான்ஷுவ சிமி பாக்குறா. எல்லா காயங்களும் சீக்கிரமா ஆறும், அது வரைய நம்ம வீக்கா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதனால முன்னாடி நீ அப்பப்போ வீக்கா இருந்தா பிரச்சனை கிடையாது, வீக்கா இருந்துக்கோ அப்படின்னு சொல்ல. அப்படியா, நான் வீக்கா இருக்கலாமா, நிஜமாவா சிமி அப்படின்னு கேட்டுட்டு பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறான் துவான்ஷு. ஆமா நீ வீக்கா இருக்கலாம், சரியான முட்டாள் மாதிரி நீ என்கிட்ட நடிச்சு உனக்காக நான் கவலை பண்ணணும்னு நீ மாறி மாறி ஏதாவது பண்ணிருக்க பாரு, அது என்கிட்ட நல்லா வேலை பாக்குது, அதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சிமி சொல்லிட்டு துவான்ஷுக்கு கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இங்க பார்த்தா லூடா மறுபடியும் ஊருக்குள்ள காவலர்கள் கூட்டிட்டு வராங்க. கொல்லுங்க இவனை கொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு மக்கள்லாம் தூக்கி குப்பையெல்லாம் எறியறாங்க. உடனே லூடா பாக்குறான், இது எல்லாமே கர்மா, கர்மா தான் இந்த நிலைமைக்கு என்ன கூட்டு வந்துருச்சு, கடவுளே என் மேல கருணை காட்டுங்க அப்படின்னு வேண்டிட்டே அங்கிருந்து ஊருக்குள்ள போயிட்டு இருக்கான். பிரீஸ்ட கொலை பண்ணிட்டான் அவங்க அப்பா அப்படிங்கறதால லூடா மேல எல்லாரும் பயங்கர கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. இங்க துவான்ஷு ஷியன் மறுபடியும் மீட் பண்ணிக்கிறாங்க. இது சரியான நேரத்துல நம்ம மறுபடியும் மீட் பண்ணிருக்கோம், இதுக்கு மேல நம்ம ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருக்க கூடாது, இன்னும் நம்ம 14 இடங்களை காப்பாத்த வேண்டியிருக்கு, அந்த இடத்த காப்பாத்துறதுக்கு நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்ல, ஷியனும் பாக்குறான், நீ காப்பாத்தான் போற, வேற யாரையும் நான் நம்பல, உன்னை பத்தி மட்டும் தான் நான் நம்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷியனும் துவான்ஷு கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். என் தங்கச்சி உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கா போல, எப்ப பாரு உன்னை பத்தியே பேசிட்டு இருக்கா, உன்னை பத்தியே பாராட்டிட்டு இருக்கான்னு சொல்ல, இல்ல அதெல்லாம் இல்ல, நீ தப்பா எடுத்துக்காத, உங்க அப்பாவுக்கு ஆல்ரெடி என் மேல நிறைய ஹேட் இருக்குன்னு சொல்ல, அத பத்தி நான் உன்கிட்ட கேட்கலையே, என் தங்கச்சி உனக்கு பிடிச்சிருக்கான்னு தான் கேட்டேன் அப்படின்னு துவான்ஷு ஷியன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஷியன் வாய் மூடிட்டு அமைதியா இருக்கான். சரி என்னோட வைஃப் வந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா, நாங்க போறேன் அப்படின்னு துவான்ஷு கிளம்புறான். அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேட்க, அதை விடு, சீக்கிரமா என் தங்கச்சிய உன்னோட குடும்பத்துக்கு நீ கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போ, உனக்கு கோர்ட்ல பார்க்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு அப்படின்னு துவான்ஷு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இங்க பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்து சிமிக்கு ஏதோ ஃபீவர் போல, அதனால துவான்ஷு அவளை பாக்கிறதுக்கு வேகமா கிளம்பிடுறான். அந்த நேரமா பக்கத்துல இருக்கிற ஒரு கிணறுல நிறைய ஆத்மாவெல்லாம் புதைச்சு வச்சிருந்தான்ல அந்த குட்டி ஆத்மா, அந்த இடத்துக்கு யான் போயிட்டு எல்லா ஆத்மாவையும் கலெக்ட் பண்றான். போற வழியில சிமி துவான்ஷு 2 பேரும் ஒன்னா இருக்கத பாத்துட்டு, சிமி ஃபைனலி நீ அவனை செலக்ட் பண்ணிட்டல, இதை நான் சும்மா விட மாட்டேன் சிமி, நான் பாத்துட்டு தான் இருக்கேன் சிமி அப்படின்னு யான் மனசுல முடிவு பண்ணிட்டு அங்க இருந்து போறான். சிமிக்கு இப்ப ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்ததும் ஃபீவர்லாம் தெரியுது போல, மனுஷங்க வாழ்க்கை ரொம்ப போருப்பா, ஃபீவர்லாம் வருது, நான் ஜஸ்ட் என்ன பண்ணேன், கொஞ்ச நேரம் மழையில நனைஞ்சிட்டு இருந்தேன், அதுக்கு போய் ஃபீவர் வருமா அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கா. சிமிக்கு வாயில மருந்து போடு, இந்த சாக்லேட் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவளுக்கு பார்த்து ஊட்டி விட்டுட்டு இருக்கான் நம்ம துவான்ஷு. 2 பேரும் வெளியே எங்கயாவது ஊருக்கு போலாமா, ஜாலியா ஃபன் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு துவான்ஷு கூப்பிடுறான். அடுத்த நாளைக்கு அரண்மனையில ஒரு கேம் ஒண்ணு இருக்கு போல, ஒரு ரொம்ப ஃபேமஸான கேம், வருஷம் நடக்கிறது தான். துவான்ஷு முன்னாடிலாம் அதுல அடிக்கடி கலந்துக்குவானா, இப்ப அவன் பெரிய ஆளானதுக்கு அப்புறமா இதுல சும்மா ஒரே ஒரு கோல் மட்டும் அடிச்சுட்டு அவன் போயிருவானா. சிமிய கூட்டிட்டு நம்ம துவான்ஷுவோட சிஸ்டர் வரா. அக்கா நீங்க வாங்க, செம்ம அழகா இருக்கீங்க, உங்களை பார்த்து எல்லாரும் கண்ணு போட போறாங்கன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போய் உட்கார வைக்கிறா. நந்தூல இந்த கேம் ரொம்ப ஃபேமஸ், எப்பவுமே எங்க அண்ணா ஒரு கோல் மட்டும் தான் அடிப்பான், இன்னைக்கானா ஃபுல் போட்டிலையும் கலந்துக்கிறதுன்னு முடிவு பண்ணிருக்கான், எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. சிமி பாத்துட்டு இருக்கும் போதே அங்க துவான்ஷு அவன் 2 அசிஸ்டன்ஸோட உள்ள வந்துட்டு இருக்கான். பார்த்தா ஆப்போசிட் டீம்ல கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க. 3 வெர்சஸ் 5, என் அண்ணனை புள்ளி பண்றாங்களா அப்படின்னு துவான்ஷு தங்கச்சி கேட்க, உன் அண்ணனை யாராவது புள்ளி பண்ண முடியுமா அப்படின்னு சிமி சொல்லிட்டு இருக்கா. கேம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது.
அங்க மாறி மாறி போட்டி நடக்குது. துவான்ஷு அடுத்தடுத்து கோல் அடிக்க ஆரம்பிக்கிறான். சிமி பாக்குறா. எல்லாரும் அவனை மோட்டிவேட் பண்ணி கத்துறத பாத்துட்டு அவளும் சேர்ந்து துவான்ஷு துவான்ஷுன்னு கத்த ஆரம்பிக்கிறா. துவான்ஷு கண்ணெல்லாம் சிமி மேலே இருக்கு. அவளை திரும்பி பார்த்துட்டு எப்படி வின் பண்றன்னு மட்டும் பாரு அப்படின்னு அடுத்து போயிட்டு இருக்கான். அதே நேரம் இந்த பொண்ணு இருப்பால துவான்ஷுவோட அசிஸ்டன்ட், அவ சூப்பரா ஒரு கோல் போடுறா. அதை பார்த்ததுமே நம்ம துவான்ஷுவோட இன்னொரு பையன் அந்த அசிஸ்டன்ட் பார்த்துட்டு வாயை பொளந்துட்டு இருக்கான். அவ கிட்ட போயிட்டு எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடா சொல்ற அப்படின்னு கேட்க, கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேசலாம் அப்படின்னு மறுபடியும் விளையாடுறதுக்காக அவன் போயிடுறான். கேம் நடந்துட்டு இருக்கும் போதே பால் ஒண்ணு வேகமா போயிட்டு குதிரை மேல ஒண்ணு அடிச்சிருது. அந்த குதிரை தறிக்கெட்டு ஓட ஆரம்பிக்குது. துவான்ஷுவோட தங்கச்சி எங்க இருக்காளோ அவளதான் அட்டாக் பண்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அவளை வேற ஓடும் போது 4 பேர் தள்ளி விட்டுறாங்க. கீழே வேற விழுந்துடுறா. டக்குன்னு பாத்து யாரோ அவளை கட்டி பிடிக்கிறாங்க. ஆனா அங்க ஓடி வர குதிரை ஒரு ஸ்டெப் முன்னாடியே நின்றுது. துவான்ஷு ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கான். பார்த்தா சிமி தான் அங்க வந்து நிக்கிறா. குதிரைய மறைச்சு பாக்குறதுல குதிரை 2 அடி ஸ்டெப் பின்னாடி எடுத்து வச்சிருது. பார்த்தா அங்க நம்ம துவான்ஷுவோட சிஸ்டரை கட்டி பிடிச்சிருக்கிறது வேற யாரும் இல்ல, ஷியன் தான். இவளை காப்பாத்த வரன்னு ஓடி வந்து அவன் கையில எல்லாம் அடிபட்டிருக்கு. உனக்கு ஒன்னும் ஆகல, நல்லா தானே இருக்கு அப்படின்னு கேட்க, இல்ல ஒன்னும் ஆகல, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு துவான்ஷுவோட சிஸ்டர் சொல்ல ஆரம்பிக்கிறா. சிமி நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு தான் இருக்கா. துவான்ஷுவோட சிஸ்டர் அங்க போய் உட்காரும் போது இத வாங்க இருக்கான்ல, அவன் வந்து பக்கத்துல உட்காந்துட்டு என்ன செல்லம் கையில அடிபட்டுருச்சா, நான் மருந்து போட்டு விடவான்னு அவகிட்ட ஓவரா தொட்டெல்லாம் பேச ஆரம்பிக்கிறான். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு இவ தள்ளி போறா. கரெக்டா ஷியன் வந்துடுறான். நீங்க ஒரு பொருளை கீழே விட்டுட்டீங்க, அங்க எடுத்து வச்சிருக்கேன், அதை வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க துவான்ஷு சிஸ்டரை பார்த்து கூப்பிட அவளும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. சரி இவ போயிட்டா, அடுத்து இந்த ஃபிகர் வருது பாருன்னு சிமி கிட்ட அவன் வாய் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஒழுங்கா ஓடிருன்னு சொல்லிட்டு சிமி ஒரு வார்த்தை சொல்ல, அவன் இந்த பொண்ணு ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணா இருக்கான்னு கிளம்பி போயிடுறான். நான் எதங்க விட்டு வந்துட்டேன் அப்படின்னு துவான்ஷுவோட சிஸ்டர் கேட்க, எதையும் விடலங்க, நீங்க ஆக்வர்டா நின்னுட்டு இருந்தீங்க, அதான் உங்களை காப்பாத்தலான்னு கூட்டு வந்தேன்னு ஷியன் சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. சரி அதுக்கே அழுவுறீங்க அப்படின்னு ஷியன் கேக்குறான். நான் எங்க அழுறேன், கண்ணு கீழே முத்து வைக்கிறது ஒரு மேக்கப்புங்க, பார்க்க ரொம்ப கியூட்டா பாவமான பொண்ணு மாதிரி இருக்கும், இந்த மேக்கப்போட கான்செப்டே அதான்னு சொல்ல, உங்களை மாதிரி வீரமான அது மட்டும் இல்லாம ரொம்ப அழகா பவரோட இருக்கிற பொண்ணுங்களுக்குலாம் எங்க அடுத்தவங்களை பார்த்து பாவப்படணும் அப்படின்னு ஷியன் கேட்டுட்டு இருக்கான். 2 பேருக்கும் கொஞ்சம் வெக்கம் ஆயிடுது. ஷியன் அவளுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறான். 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இவ்ளோ அதே மாதிரி அந்த 5 நாட்டு பூவோட பிரேஸ்லெட் போட்டிருக்கா. அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி திருன்னு ஷியன் முழிக்கிறான். நீங்க தனியாவே உங்களோட ஐடென்டிட்டிலேயே பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கீங்க, அதனால நீங்க அண்ணனை காப்பி எல்லாம் அடிக்க வேண்டாம் அப்படின்னு இவ சொல்ல, ஷியன் சிரிச்சிட்டு இருக்கான். மறுபடியும் வந்து நம்ம சிமி பக்கத்துல உட்கார்ற அந்த பொண்ணு, உன்னை ரொம்ப லவ் பண்றான் போல, உன்னை காப்பாத்துறான், குதிரை மோதி இருந்தா உயிருக்கே கூட ஆபத்து வந்திருக்கும், ஆனா செத்தாலும் பரவாயில்ல உன்னை காப்பாத்துறான், அந்த பையன் உன்னை லவ் பண்றான் அப்படின்னு சிமி சொல்லிட்டு இருக்கா. அங்க ஷியனையும் பாக்குற அவ. கரெக்டா பாத்துட்டு இருக்கும் போதே துவான்ஷு கேம்ல வின் பண்ணிடுறான். சிமிய பார்த்து ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு கையை காட்ட அவளும் சிரிக்கிறா. உடனே துவான்ஷுவோட சிஸ்டர் பாக்குறா. இந்த பொண்ணு எனக்கு அண்ணியா வந்தா நல்லதா இருக்கும் போல அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்கிறா. இங்க துவான்ஷுவோட 2 அசிஸ்டன்ஸும் மீட் பண்ணிக்கிறாங்க. அவ கண்டுக்காம கிளம்பி போலான்னு பாக்குறா. இந்த பையன் விட மாட்டிக்கிறான். நீ ஒவ்வொரு தடவையும் பிளைண்ட் டேட் போகும்போது யாருக்காவது ஓகே சொல்லுவியோ, எனக்கு பயமா இருக்கு, அதான் எனக்கு சொல்லிட்டேன், இது உண்மையான என் மனசு, இது முன்னாடி நான் வச்சுட்டேன், இதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு கேட்க, தேவையில்லாம கிட்ட வந்து பேசிட்டு இருக்காத, ஓடி போயிடு அப்படின்னு நம்ம பின்னாடியே போயிட்டு இருக்கா. ஆனா அவன் விடாம வந்துட்டு, இங்க பாரு நான் சொல்றது கேளு, நான் சொன்னது நிஜம்னு சொல்ல, சரி ஓகே புரிஞ்சிருச்சுன்னு அவன் சொல்றான். புரிஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம், நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்றேன், புரிஞ்சிருச்சுங்கிற, இதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அவன் ஓடிட்டே இருக்க, பின்னாடி அந்த பையன் பாரு பதில் சொல்லு, ஓகே தானேன்னு கேட்டுட்டு அவனும் ஓடிட்டே இருக்கான். நம்ம துவான்ஷு சிமி 2 பேரும் மலையோட உச்சியில இருந்து இடத்த வேடிக்கை பாக்குறாங்க. நான் கேம்ல வின் பண்ணும்போது செம்மையா இருந்தால இந்த கலர் ட்ரெஸ் எனக்கு சூட் ஆகுது இல்லன்னு சொல்லிட்டு துவான்ஷு சொல்றான். அதுக்காக தான் அந்த கேம்ல கலந்துக்கிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இது உனக்கு ரொம்ப சூட் ஆகுது, ஜெயிக்கும் போது நீ ரொம்ப அழகா இருந்தன்னு சிமி சொல்லிட்டு இருக்கா. அப்ப துவான்ஷுவோட நெத்தியில இருந்து பவர் போயிட்டு மறுபடியும் சிமிக்கு போயிடுது. அதாவது சிமி மறுபடியும் நார்மலா அவளோட உலகத்துக்கு போயிடுறா. கலரு சென்ஸ் எல்லாமே போயிடுது. 10 நாள் அதுக்குள்ள ஓடி போச்சு, நம்பவே முடியல அப்படின்னு சொல்ல, துவான்ஷு ஆமால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா உலகம் அழகா இருக்குல்லன்னு கேட்க, ரொம்ப ரொம்ப அழகா இருக்குன்னு சிமி சொல்றா. இங்க அந்த பாட்டு பாடுற பொண்ணு இருப்பால, அவளுக்கு இன்னைக்கு நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க. கூட இருக்க வேலைக்கார பொண்ணு நின்னுட்டே இருக்கா. அந்த பாட்டு பாடுற பொண்ணு, இன்னைக்கு போ, எனக்கு எத்தனை பேர் வந்தாலும் சரி அவங்க இசையை கேட்டு ரசிக்கிற வரைய நான் போக போறது இல்ல, உன் ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு, நீ கிளம்பி போன்னு சொல்ல அந்த பொண்ணு கிளம்பி போயிடுறா. பாட்டு பாடுற பொண்ணு அவ பாட்டுக்கு விருந்து விழுந்து வாசிச்சுட்டே இருக்கா. பார்த்தா அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணு அவளோட இடத்துக்கே அனுப்புறேன்னு துவான்ஷு சொல்லிட்டு இருந்தால, அந்த பொண்ணு கிளம்பி வண்டியில போயிட்டு இருக்கா. அவளை கூட்டு போய் விடுற வேலை நம்ம ஷியன் கிட்ட விழுந்திருக்கு போல, பாத்து பத்திரமா, சீக்கிரமா ஒரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்னு ஷியனுக்கு பாய் சொல்லிட்டு துவான்ஷு அங்க இருந்து அமுச்சு வைக்கிறான். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு, மீதி இருக்கிற 14 இடத்தையும் காப்பாத்தணும், அந்த பொறுப்பு இருக்கு, சரி வா போலாம் அப்படின்னு துவான்ஷுவும் ஃப்ரெண்டும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் சிமி கூட சேர்ந்துட்டு நம்ம இந்த எடுப்புடி ஃபெங்கி இருக்கான்ல, நிறைய பொருள் தேடிட்டு இருந்தான்ல, அது எல்லாமே கிடைச்சிருச்சு போல.
என்ன வேலைக்காக நம்ம சிமி வந்தாலோ அந்த மருந்த அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். செஞ்சு முடிச்சதுமே அது ஒரு பிரேஸ்லெட்டா மாறிடுது. சிமி பாக்குறா, அந்த பிரேஸ்லெட்ட கையில எடுத்துக்கிறா. இந்த பிரேஸ்லெட் யார்கிட்ட இருக்கோ அவங்கதான் இந்த கேண்டில் இருக்கு பாரு, அந்த கேண்டிலோட சொந்தக்காரங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ அந்த பிரேஸ்லெட் என்கிட்ட இருக்கு அப்படின்னு அத கையில வச்சிட்டு இருக்கா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.